வணக்கம். எழுத்தாளர் தீபா நாகராணி அவர்கள் எழுதிய மரிக்கொழுந்து, கற்பகம், அழகம்மாள் மற்றும் சில மதுரை பெண்கள் தொகுப்பில் அடுத்த கதை மரிக்கொழுந்து. சத்தியமாக அவன் சகோதரி என்று சொல்லியதை மரிக்கொழுந்து விரும்பவில்லை. இருவரும் இதே தல்லாகுளம் பேருந்து நிறுத்தத்தில் 2 வருடங்களாக காலை வேளைகளில் பார்த்து கொள்கிறார்கள். வெவ்வேறு பேருந்துகளில் ஏறி அவரவர் வேலை பார்க்கும் நிறுவனங்களுக்கு சென்று விடுவர். மரிக்கொழுந்துக்கு கோச்சடையில் இருக்கும் ஏற்றுமதி ஆடை நிறுவனத்தில் வேலை. காலை 9 மணி பேருந்தை பிடித்தால் 10 மணிக்குள் சென்று விடுவாள். மல்லிகை இனிப்பகத்தை ஒட்டிய சாலையில் வசித்து வரும் சுகந்தன் ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் கணக்கு எழுதும் வேலை செய்கிறான். வயது 30 இருக்கும். எப்போதும் கூட்டமாக இருக்கும் பேருந்து நிறுத்தத்தில் 9 மணியை ஒட்டி இருவரும் தனித்தனியாக வருவர். சில மாதங்களாக பார்த்தால் புன்னகைத்துக் கொள்வர். வேறு எதுவும் பேசியதில்லை. ஆனால் 9 மணிக்குள் அவன் வராவிட்டால் இவளுக்கு இருப்பு கொள்வதில்லை. எதனால் வரவில்லை அல்லது ஏன் தாமதம் என குழம்புவாள். அவனது எண் இருந்தால் நன்றாக இருக்குமே என எத்தனையோ முறை யோசித்திருக்கிறாள். சுகந்தன் சராசரி உயரம், மாநிறத்தில் அகன்ற நெற்றி, ஏற்றி சீவிய நெருக்கமான முடி, முகத்துக்கு ஏற்ற கூர்மையான மூக்கு, கண்கள் என அம்சமாக இருந்தான். முதல் 1 வருடம் அவன் ஏதோ வருகிறான் போகிறான் என்றுதான் இவள் இருந்தாள். இந்த சில மாதங்களாகத்தான் அவனிடம் ஒரு விசேஷ அழகு இருப்பதாக படுகிறது. அது என்ன மாயம் என்று புரியவில்லை. இத்தனைக்கும் அவன் தலை சீவுகிற முறையை கூட மாற்றிக்கொண்டதில்லை. நீல கோடுகள் அல்லது கட்டம் போட்ட சட்டைகள் வெளிர் நிறத்தில், அடர் நிறத்தில் கார் சட்டைகள் அணிந்திருப்பான். கைக்கடிகாரம் அணியும் வழக்கம் இல்லை. வலதுபுற தோளில் ஒற்றைப்பை தொங்கும். அதற்குள் என்ன இருக்குமோ உயிராக பார்த்து கொள்வான். இத்தனை மாதங்களில் எடை கூட ஏறவோ இறங்கவோ இல்லை. என்ன நடந்தது என தெரியவில்லை. மரிக்கொழுந்துதான் முதலில் அவனை பார்த்து புன்னகைக்க ஆரம்பித்தாள். முதல் முறை இதை பார்த்துவிட்டு தலையை திருப்பி சுற்றி பார்த்தான். வேறு யாரையாவது பார்த்து முறுவலிக்கிறாளா என சோதித்து கொண்டான். தன்னைத்தான் என உறுதிப்படுத்தி கொண்டவுடன் பதிலுக்கு உதடுக்கு வலிக்குமோ என்ற அளவில் புன்னகைத்தான். அவளுக்கு அதுவே பெரிய அங்கீகாரமாக இருந்தது. அவனுடன் பேச ஆசையாக இருக்கும். ஆனால் எப்படி, என்ன பேசுவது என தயக்கம். இப்படியே சில மாதங்கள் சென்றன. சரி, பெண் ஒருத்தி சிரிக்கிறாளே, அவன் ஏறுகிற பேருந்தில் ஏறி எங்கு இறங்குகிறாள், என்ன பணி செய்கிறாள் என்றெல்லாம் கூட வேண்டாம். அவள் பெயர் என்ன என்றாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என ஒரு ஆணுக்கு தோன்றாதா? என்ன, இந்த லட்சணத்தில் அவனிடம் எப்படி மொபைல் எண்ணை பெறுவது? 1 வாரமாக தீவிரமாக திட்டமிட்டு கொண்டிருக்கிறாள். பிறந்த நாள் அன்று அவனுக்கு இனிப்பு கொடுக்கும் சாக்கில் 2 வார்த்தைகள் பேசிக்கொள்ளலாம் என நினைத்திருந்தாள். எதிர்பார்த்த பிறந்த நாள் ஒரு வழியாக வந்து சேர்ந்தது இன்று. அவளுக்கு அத்தனை பிடிக்காவிட்டாலும் தொலைக்காட்சி விளம்பரத்தில் காட்டுகிறார்களே என அடர் வயலட் நிற டைரி மில்க் 4 கை கொள்ளாமல் அவனிடம் நீட்டினாள். சுற்றியிருந்தவர்களில் ஓரிருவர் இந்த காட்சியை பார்க்க ஆரம்பித்தனர். அவள் சட்டை செய்யவில்லை. சுகந்தன் கேள்விக்குறியோடு அவளை பார்த்தான். தனக்கு பிறந்த நாள் என்று சொன்னாள். அவன் முகத்தில் சின்ன கலவரம். திகைப்போடு ஒன்றை மட்டும் எடுத்து கொண்டான். ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். இதை சொல்லிக்கொண்டே கவனமாக கையில் வைத்திருந்த பையில் ஜிப்பை திறந்து சாக்லேட்டை உள்ளே வைத்தான். கண்களில் நீர் தேங்க ஆரம்பித்தது. மெலிதாக உடல் நடுங்குவதைக் கண்டு இவளுக்கே அதிர்ச்சி. சிஸ்டர் என்கிற வார்த்தையை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. பார்க்கும்போதெல்லாம் புன்னகைத்தால் சிஸ்டராம். அட பாவிகளா, எப்போதிருந்து இப்படியெல்லாம் அர்த்தம் கொள்ள ஆரம்பிச்சிங்க என உள்ளுக்குள் குமைந்தாள். 2 நாட்களுக்கு முன்பே அழகு நிலையம் சென்று ஃபேஷியல் செய்து, இன்றும் நிதானமாக ஒப்பனை செய்து, பளீரென மஞ்சள் வண்ண புடவையை அழகாக உடுத்தி முன்னால் நின்றாள் சிஸ்டராம். தலையை கவிழ்ந்தபடி கொஞ்சமாக நடந்து தனியாக நின்றாள். முகம் இருண்டிருந்தது. கையில் மீதி சாக்லேட்டுகள் இருந்தன. அவனது பேருந்து வரவும் ஏறி சென்றது தெரிந்தும் இவள் நிமிர்ந்து பார்க்கவில்லை. பார்த்து பார்த்து மணிக்கணக்கில் இட்ட அழகு வண்ண கோலத்தில் புதக்கென்று ஊர்வாளி தண்ணீரை ஊற்றிவிட்டது போல இருந்தது. கொஞ்ச நேரத்தில் அவள் செல்ல வேண்டிய பேருந்து வந்தது. ஏறவில்லை. அப்படியே நின்று கொண்டே இருந்தாள். 1/2 மணி நேரத்துக்கும் மேலாக. எங்கு போவது என தெரியவில்லை. பெரிய நட்பு வட்டமும் இல்லை. வீட்டுக்கு போனால் கேள்விக்கு பதில் சொல்வது கடினம். தாங்க முடியாத சுமையை சுமந்து கொண்டு நிற்கிற தண்டனையை யாராவது வாங்கி இறக்கி வைக்க மாட்டார்களா என இருந்தது.
வேறு வழியில்லை, அலுவலகத்துக்கு போவோம் என அடுத்து வந்த பேருந்தில் கிளம்பி தாமதமாக அலுவலகம் சென்றாள் மரிக்கொழுந்து. சற்று குள்ளமாக இருந்தாலும் பார்த்தவுடன் ஈர்க்கும் கண்களும் மூக்கும் மரிக்கொழுந்துக்கு. வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கின்றனர். இவளுக்கு 2 வருடங்களுக்கு முன் பெண் பார்க்கப்படுவதில், அதற்கென சிங்காரிப்பதில் ஆர்வம் இருந்தது. சமீபமாக சுகந்தனை அவளுக்கு ரொம்ப பிடித்துவிட்டது. அவன் பின்னணி எதுவும் தெரியாது. ஆனால் அவனுடன் வாழும் காலம் வரை வாழ வேண்டும் என்ற ஆசை தொழிற்விட்டு வேர் பிடித்தது. தன்னை எப்படி ஒருவன் நிராகரிப்பான் என்கிற இருமாப்பும் ஒட்டியே இருந்தது. வேலை பார்க்கும் இடத்திலே 7-8 ஆண்கள் இவளிடம் அவர்களின் விருப்பத்தை சொல்லியும் அத்தனை பேரையும் ஒதுக்கி தள்ளிவிட்டாள். இத்தனைக்கும் அதில் மேற்பார்வையாளராக இருந்த சுப்பிரமணி பார்க்க நடிகர் சூர்யா மாதிரியே இருப்பான். ஆனால் என்னவோ அவர்களை மரிக்கொழுந்துக்கு பிடிக்கவில்லை. நாளெல்லாம் அவர்களுடன் தான் வேலை செய்கிறார். நாள் முழுவதும் அல்லாமல் 10 நிமிடங்கள் மட்டுமே காண்கிற சுகந்தனை பிடித்திருக்கிறது. எந்த இடத்திலும் அவன் தன்னை புறக்கணிக்க முடியாது என முழுமையாக நம்பியதால் அவனுடைய சிஸ்டர் மனசெல்லாம் வலிக்க வலிக்க பராண்டிக் கொண்டே இருந்தது. என்ன புத்தாடை, விசேஷ தலையலங்காரம், பளபள முகம் என்றெல்லாம் கேட்ட உடன் வேலை செய்பவர்களிடம் எதுவுமே சொல்லிக் கொள்ளவில்லை. உதட்டை விரித்தபடியே ஒப்பேற்றினாள். பிறந்தநாள் என்று சொல்லி மீதி இருக்கிற சாக்லேட்டுகளை கொடுக்கும் எண்ணம் வரவே இல்லை. மாலையில் நேராக தல்லாகுளம் பெருமாள் கோயிலுக்கு போனாள். தன் பெயரில் அர்ச்சனை செய்து 1/2 மணி நேரம் உட்கார்ந்த பின் வீடு சென்றாள். கோயிலிலிருந்து 10 நிமிட நடையில் வீடு இருந்தது. இரவு உணவு வேண்டாம் என சொல்லி படுத்தவளுக்கு தூக்கம் வரவில்லை. கல்லூரியில் உடன் படித்த மஞ்சுவிடம் இருந்து பிறந்த நாளுக்கு வாட்ஸ்அப்பில் வாழ்த்து வந்திருந்தது. ஒரே ஒருத்தியாவது நினைவில் வைத்து வாழ்த்தி இருக்கிறாளே என மகிழ்ச்சி பெரிதாக எழவில்லை. நன்றி என தட்டி அனுப்பிவிட்டு அடுத்து என்ன செய்வது என யோசித்தவளுக்கு குழப்பமாக இருந்தது. மரிக்கொழுந்தின் அம்மா மட்டும் 4-5 முறை வெறும் வயித்தோட படுக்காத என சொல்லிக்கொண்டே இருந்தார். 10 மணிக்கு பாலை மட்டுமாவது குடி என சொல்லி இவள் குடித்த பிறகே சற்று நிம்மதியானாள். அடுத்த நாள் எப்போது விடியும் என காத்து கொண்டே இருந்தாள் மரிக்கொழுந்து. பொட்டு தூக்கம் வரவில்லை. குறுக்கும் நெடுக்குமாக சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருந்தன. கண்கள் தீயாக எரியத் தொடங்கின. மணி 5 அடித்தது. குறுக்கு கூடுதலாக வலித்தது. கொஞ்சம் கண்களை மூடியவுடன் ஒளிந்திருந்த தூக்கம் ஒட்டிக்கொண்டது. 8 மணிக்கு அம்மா எழுப்பாவிட்டால் மதியம் வரை தூங்கியிருப்பாள். எரிச்சல் உண்டு பண்ணியது உடையில் இருந்த கரை. இதற்காக தலைக்கு வேறு ஊற்ற வேண்டும். இல்லாவிட்டால் அம்மா வாய் மூடாமல் வைவார். தன்னையே திட்டிக்கொண்டு வேக வேகமாக குளியலறைக்கு சென்றாள். 10 நிமிடங்களில் வெளிவந்து பல் துலக்கி காப்பியை குடித்து அலுவலகத்துக்கு செல்வதற்கான சேலையை எடுத்து கட்டிக்கொண்டாள். மணி 8:30. அம்மாவின் கெஞ்சல் பொறுக்க முடியாமல் 2 இட்லிகளை சாப்பிட்டாள். கொஞ்ச நேரம் மொபைலை பார்த்து கொண்டிருந்தவள் அம்மா கட்டித்தந்த மதிய உணவு டப்பாவை கைப்பையில் போட்டு காலணிகளை மாட்டிக்கொண்டாள். மகள் செல்வதை வாசல் நிலைப்படியில் நின்று பார்த்து கொண்டிருந்த அம்மாவுக்கு எப்போது இவள் ஜோடியாக செல்வாள் என ஏக்கம். இவ கூட சேர்ந்தவங்கெல்லாம் 2 பிள்ளைங்க பெற்று குடும்பஸ்திரீ ஆகிட்டாங்க. இவ நல்லா இருக்கா, நல்ல சம்பளத்தில் வேலைக்கும் போகிறா. ஆனால் ஏன் இன்னும் நல்ல சம்பந்தம் அமையலை என மருகி கொண்டே பெருமாள் இருக்கும் திசையை நோக்கி இன்றைய கணக்குக்கான மனக்குமுறலை சொல்லிவிட்டு மகள் தலை மறைந்த பின் வீட்டுக்குள் சென்றார். தல்லாகுளம் பேருந்து நிலையத்தில் 20 பேர் வரை நின்று கொண்டிருந்தனர். தேடி தேடி பார்த்தாள், காணோம். இன்று எதுவும் விடுப்பு எடுத்திருப்பானோ என்கிற சந்தேகம் எழுந்தது. சில அடி தொலைவில் அவன் முகத்தை பார்த்ததும் மரிக்கொழுந்துக்குத்தான் எத்தனை மகிழ்ச்சி! ஓவென கத்த வேண்டும் போல உணர்வு. இருப்பு கொள்ளவில்லை. சுகந்தன் முகத்தை பார்ப்பதே இத்தனை இன்பம் தருவது எதனால் என புரியவில்லை. இவள் இருக்கும் திசையை கூட பார்க்காமல் ஓரமாக தள்ளி நின்று கொண்டிருந்தான். பார்வை பேருந்து வரும் திக்கை நோக்கி இருந்தது. இன்னும் சில நிமிடங்களில் அவனுக்கு பேருந்து வந்துவிடும். 2 வார்த்தைகள் பேச வேண்டும் என துடியாக இவள் துடிப்பது அவனுக்கு துளியும் கேட்கவில்லை. புன்னகைத்த முகம் மீண்டும் வாடத் தொடங்கியது. சுகந்தன் செல்லும் பேருந்தே முதலில் வந்தது. இப்படி ஒருத்தி நிற்கிறாள் என்பதை பொருட்படுத்தாமல் ஏறினான். அதே பேருந்தில் அவளும் முன்னால் ஏறினாள். பின்னால் நின்றவன் இவளை புதிராக பார்த்தான். எந்த நிறுத்தத்தில் அவன் இறங்குவான் என தெரியாததால் இவள் அதிகபட்ச விலையில் உள்ள பயணச்சீட்டை வாங்கி கொண்டாள். 1/2 மணி நேரம் சென்றிருக்கும். திருநகர் வந்தது. சுகந்தன் பேருந்தை விட்டு கீழே இறங்கினான். அடுத்து மரிக்கொழுந்தும் இறங்க பேருந்து கிளம்பியது. சற்று தள்ளி போய் நின்றான். நீங்க என்ன வேணா என்ன நினச்சிக்கங்க.
ஆனால் சிஸ்டர்னு மட்டும் தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க. 2 வருஷமாக பார்க்குறேன். இப்போ தான் கொஞ்ச நாளாக கூர்ந்து கவனிக்கிறேன். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னு நேத்தே தெரிஞ்சிடுச்சு. பரவாயில்ல, என்னை தேத்தி நானே சரி செஞ்சுக்குவேன். உங்கள் கூட இனி பேசுகிறதுக்கு கூட வாய்ப்பில்லை தான். இப்படி எடுத்ததும் என்ன ஏதுன்னே தெரியாமல் சகோதர முறை கொண்டாட வேணாம். உங்களை பிரதர்னு சொல்கிற எண்ணம் இருக்கிறவங்க இன்னும் உறுதியாக தெரிஞ்சால் மட்டும் அப்படி சொல்லுங்கள். நான் கிளம்புறேன். கேட்டுக்கொண்டே நின்ற சுகந்தனை திரும்பி கூட பார்க்கவில்லை. மெதுவாக ஓடிக்கொண்டிருந்த ஆட்டோவை நிறுத்தி உள்ளே அமர்ந்தாள் மரிக்கொழுந்து. நன்றி.